90 நாளைக்கு முன்னே கச்சான் போட்டு இப்போ வந்து அறுவடை செய்கிற காலம் வந்துட்டு எங்கள் அண்ணாண்ட காணியில் எங்கள் அண்ணாண்ட காணியில் தான் நிற்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடம்பெறையும் கச்சான் வந்து இப்போ இருக்குது. அங்கால வந்து ஏற்கனவே பிடுங்கியாச்சு. என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்டா, இந்த ஒரு கச்சான் செடியை வந்து பிடுங்கி அந்த செடியில் வந்து எத்தனை கச்சான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பயங்கரமாக மண் வருது. ஒரு செடி ஒன்று பிடிங்கிருக்கிறோம். இதில் வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட கச்சான் வந்து வந்திருக்கு. எங்கள் அண்ணாண்ட தோட்டத்தில் வந்து கச்சான் கொடியாக தான் வந்திருக்கு. இதில் வந்து செடி கச்சானம் வரும், அது கொஞ்சம் கட்டையாக இருக்கும். இப்போ இந்த கச்சானை வந்து நாங்கள் இதெல்லாம் பிடிங்க முடிஞ்சோடனே இந்த இலையை வந்து நாங்கள் வந்து ஒரு பிடி கட்டி அதை விற்போம். அதை வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ இங்கே வந்து ஒரு பிடி வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ உங்களோட ஊரில் வந்து இந்த பிடி என்ன விலைக்கு விற்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் இதை பிடுங்குவோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைண்டா, இந்த செடி கச்சானை நாங்கள் பிடுங்க கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இது இந்த வேர் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து கச்சான் வந்து என்ன விலையண்டா, பச்சை கச்சான் வந்து கிலோ வந்து 300 ரூபாய்க்கு, அதே மாதிரி காஞ்ச கச்சான் வந்து கிலோ வந்து 500 ரூபாய் கொடுக்குறோம். இதுக்கிடையில் வந்து வித்தியாசம் என்னென்னா, பச்சை கச்சான் வந்து வெயிட் கூடவே இருக்கும், அதனால் வந்து 300 ரூபாய் கொடுக்குறோம். உங்களுக்கு பச்சை கச்சானோ காஞ்ச கச்சானோ வேணுமெண்டா கீழே ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேற ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.